அனைவருக்கும் வணக்கம். இப்போதான் தமிழ்நாடு அரசியல் களமும் தேர்தல் களமும் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. தேர்தலில் வேட்புமனுவை தாக்கல் பண்ணுவதும் சின்ன சின்ன பிழைகள் இருப்பதும் அதை அதிகாரிகள் திருத்துவதும் வாடிக்கை தான். ஆனால் ஒரு கட்சி தலைவர் 2 இடத்துல போட்டி போடுவதாக அறிவித்தார். பெரம்பூரில் ஒரு மாதிரி வேட்புமனுவும் திருச்சி கிழக்கில் ஒரு மாதிரி வேட்புமனுவும் தாக்கல் பண்ணியிருக்காரு தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர்கள். அது குறித்தும் தாவாக்காலந்து தாவி வேப்பனஹள்ளி வேட்பாளர் அதிமுகவுக்கு போயிருக்காரு. அது குறித்தும் தாவேக்கால எனக்கு சீட்டு தரலன்னு சொல்லி கரூருடைய தாவேக்கா பொறுப்பாளர் பவுல்ராஜி பவுலை போட்டுட்டு அதிமுகவுக்கு தாவிருக்காரு. அது குறித்தும் திருச்செந்தூரில் 5 முறை 4 முறை எம்எல்ஏ அமைச்சர் அப்படின்னு இருந்த அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு ஊர் மக்கள் ஓட்டு கட்டு வராதிங்க அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது குறித்தும் அதே போல மன்னச்சனூரில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் எதிராக தாவேக்காவை சார்ந்த சில பொறுக்கிகள் ஆபாசமாக அவதூறாக பேசியிருக்காங்க. அது குறித்தும் இந்த காணொலி நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். தமிழக வெற்றிக்கழகத்துறை தலைவர் திரு விஜய் அவர்கள் கடந்த 30ஆம் தேதி பெரம்பூர்ல தன்னுடைய வேட்புமனை தாக்கல் பண்ணார். அந்த வேட்புமனு தமிழ்நாட்டில் பேசுபடு பொருளாக மாறியது. ஏன்னா அந்த வேட்புமனுவில் 2021 வரைக்கும் அவர் மனைவி சங்கீதா அவர்களுக்கு வருமான வரி தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. 2021க்கு பிறகு தாக்கல் செய்யப்படலை. ஜெயா ப்ராப்பர்ட்டிஸ் டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம், ஜெயநகர் ப்ராப்பர்ட்டி, அந்த நிறுவனத்தினுடைய மேனேஜிங் டைரக்டராக சங்கீதா 2021 வரைக்கும் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஏன் இல்லைன்னு பார்த்தா டிரைவர் ராஜேந்திரன் அந்த நிறுவனத்தினுடைய மேனேஜிங் டைரக்டராக மாற்றப்படுறாரு. மனைவிக்கு பதில் டிரைவரா அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்க அப்போ தான் சங்கீதா கொடுத்த விவாகரத்து மனு நினைவுக்கு வந்துச்சு. அந்த விவாகரத்தில் 2021க்கு பிறகு பொருளாதார ரீதியாக நான் ஒடுக்கப்பட்டேன் என்று சங்கீதா சொல்லியிருந்தாங்க. அப்போ சங்கீதா அவர்கள் சொன்னது உண்மைதான். ஏதோ ஒரு கிளாஸ் நடந்திருக்கு, அந்த கிளாஸில் உனக்கு பதிலாக என் டிரைவரை போடுறேன், நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வாக்குவாதம் முற்றி சங்கீதா அவர்கள் சில விஷயங்களை கண்டுபிடிச்சதுனால சங்கீதாவை இந்த நிறுவனத்தை விட்டு தூக்கி பொருளாதார ரீதியாக தன் மனைவிக்கே தடை போட்டிருக்காரு. பக்கா மாசுன்னு உறுதியாச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் விட்டுட்டு வரேன், நான் கேரியோட உச்சத்தை உதறிட்டு வரேன், 1000 கோடி சம்பளம் அப்படின்னாங்க. கடைசி பார்த்தா மொத்தமாகவே கிட்டத்தட்ட 30 வருஷமாக நடிக்கிறாப்புல, 69 படம் நடிச்சிருக்காப்புல. ஒரு வருஷத்துக்கு 1000னா எனக்கு தெரிஞ்சு முன்னாடிலாம் ஒரு 30 கோடி 20 கோடி இருக்கும். இப்போ கடைசி 5 வருஷம் 1000 கோடினா கூட 5000 கோடி இருந்திருக்கணும். ஆனால் மொத்தமாகவே 800 கோடி தான் சொத்து காட்டுக்கார், அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள். அதில் 400 கோடி அவருக்கு அசையா சொத்துக்கள் இருப்பதாகவும் 200 கோடி அசையும் சொத்துக்கள் இருப்பதாகவும் வங்கி கணக்கிலேயே 200 கோடி இருப்பதாகவும் கேண்டீன் கேஸாக கையிருப்பாக 2.5 கோடி ரூபாய் இருப்பதாகவும் தெரிவிச்சிருந்தார். பிஎம்டபிள்யூ காரு, லக்ஸஸ் காரு, அதே போல் பல்வேறு வெல்ஃபேர் கார்லாம் உட்பட 10 கார்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்று கூட மனைவி பேர்லையோ பிள்ளைங்க பேர்லையோ மகள் பேர்லையோ இல்லையா. ஒரு மல்லிகைப்பூ விற்று தன் வருமானத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய, தன்னுடைய வாழ்வாதாரத்தை மட்டும் பார்க்கக்கூடிய ஒருத்தர் ஒரு ஏக்கரில் ஒரு கிரவுண்டில் ஒரு அரை கிரவுண்டில் ஒரு 1/4 கிரவுண்டில் இடம் வாங்கினா கூட தன் மனைவி பேரில் தன் பிள்ளைங்க பேரில் வேணும்னு நினைப்பாங்க, அடுத்த தலைமுறைக்கு வேணும்னு நினைப்பாங்க. ஒரு சாதாரண ஒரு தானி ஓட்டுநர், ஒரு ஆட்டோ ஓட்டுநர் கூட ஒரு இடம் வாங்கினா சென்டிமெண்ட்டாக பிள்ளை பேரில் வாங்குவாங்க. ஆனால் கேரியினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடியவர், தமிழ்நாட்டுக்கு அண்ணன் சீர் தாய்மாமன் சீர் கொடுக்கக்கூடியவர், தன்னுடைய ரசிகர்களுக்கு ரோல் மாடல் இருக்கவர், எந்த சொத்தையும் தன் குடும்பத்தில் யார் பேர்லையும் வாங்கலை. ஒரே ஒரு இடம் 2001 தன் மனைவி பேரில் வாங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் எந்த சொத்தும் இல்லை. அப்போ சங்கீதா அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு தனி ஆளாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லை, திருச்சி கிழக்கில் அஃபிடவிட்டை போட்டால் திருச்சி பெரம்பூரில் அஃபிடவிட் போடும்போது அவருக்கு வயசு 52. அதே தானே போடணும். இல்லை, திருச்சி கிழக்கில் பெரம்பூரில் போடும்போது மார்ச் 30, ஏப்ரல் 2ஆம் தேதி போட்டாப்புல 3 நாளுக்குள்ளேயே ஒரு வயசு குறைஞ்சிரும். பொதுவாக வயசு கூடும். இப்போ அதோடைய பிறந்த நாளுக்கு அப்புறம் அது வந்துருச்சுங்க, வயசு கூடிடுச்சு, 52 53 ஆயிடுச்சுனா கூட பரவாயில்ல, 2 நாளில் கூடிடுச்சு அப்படின்னா கூட கூடாது அது. ஆனாலும் திருச்சி கிழக்கில் போடும்போது 51 வயசு, பெரம்பூரில் போடும்போது 52 வயசு, ஒரு வயசை குறைச்சி போட்டிருக்காங்க. நாட்டை திருத்த வராரு, வேட்புமனுல இவ்வளவு குளறுபடி. அது மட்டும் பார்த்தா பெரம்பூரில் 2வது முறை வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாங்க. சரியாக தாக்கல் பண்ணல, ஃபார்ம் சரியா இல்லைன்னு சொன்னேன். மீண்டும் 4ஆம் தேதி தன்னுடைய வழக்கறிஞர் மூலியமாக அவர் என்ன பண்ணாரு,
வேட்புமனு தாக்கல் பண்ணார். அந்த வேட்புமனுவை பார்த்தா ஏற்கனவே போட்ட வேட்புமனுவோட இந்த வேட்புமனுவோட சொத்து அதிகமாக இருக்குது. என்னடான்னு பார்த்தா விஜயினுடைய கேரவன் ஒரு ஒரு பேருந்து கொண்டு வந்தார்ல, கரூர் 41 பேர் சாவுக்கு காரணமாக இருந்த அந்த பேருந்து, ராட்சசன் படத்தில் வர்ற வண்டி மாதிரி, அந்த பேருந்துடைய மதிப்பு மட்டும் 6,25,00,000 ரூபா. நான் வசதியான வாழ்க்கையை உதறிட்டு உங்களுக்கு நன்றி கடன் செய்வதற்காக என்னுடைய எல்லா வழியும் தாங்கிக்கிட்டு என்னுடைய வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு வரங்கிறாரு. 6,25,00,000 ரூபாய்க்கு கேரவனை மட்டும் வச்சிருக்கிற இவர் வசதியான வாழ்க்கையை திறந்துட்டு வராராம். அங்கிருந்து கிளம்பும்போது டிஃபெண்டர், ரேஞ்ச் ரோவர், ஏர்போர்ட்டுக்கு வந்தால் சேட்டல் போயிட்டு இறங்குனா 6,25,00,000 கேரவனு. அந்த கேரவனுக்குள்ள என்ன இருக்குன்னு எவனுக்குமே தெரியாது. ஆனால் வசதியான வாழ்க்கையை இழந்துட்டு வரங்கிறாப்புல. அந்த கேரவனை ஏன் முன்னாடியே சேர்க்கல? அந்த கேரவனை ஏன் திருச்சியில் காட்டலை? அந்த கேரவனை ஏன் பெரம்பூர் ஃபர்ஸ்ட் அஃபிடவிட்டில் காட்டலை? தீய சக்தி திமுகவையும் ஊழல் சக்தி அதிமுக ஒழிச்சிட்டு தீய சக்தி கேரவனை மறைச்சு வச்சிருக்கு. நல்லா தான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க, பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன். நான் அறிந்தவரை அஃபிடவிட்டை தப்பா போட்டா 6ஆம் தேதி அனைத்து கட்சிகளையும் கூப்பிட்டு இந்த வேட்புமனு தாக்கலை சரிபார்ப்பாங்க. அப்படி சரிபார்க்கும் பொழுது ஏதாவது கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து அந்த வேட்புமனுல குளறுபடிக்குன்னு சொன்னால் அந்த வேட்புமனு நிராகரிக்கப்படும். இப்போ 2 வேட்புமனுல ஒரு வேட்புமனு தப்பாக போட்டால் ஒரு வேட்புமனு நிராகரிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. 2ல் போட்டி போட ஆசைப்பட்டேன், 2லையும் நான் ஜெயிச்சிருப்பேன். எதிரிகள் சூழ்ச்சி பண்ணி, தேர்தல் ஆணையம் சதி பண்ணி, பிஜேபி பாஜக உள்ள நுழைஞ்சி என் வேட்புமனு நிராகரிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பழியை தூக்கி போட்டுட்டு ஏதாவது ஒன்று ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்கிறதுக்காகத்தான் இந்த வேட்புமனு திட்டமிட்டு 52 வயசு 51 வயசாக பெரம்பூரில் வழக்கு காட்டலை, திருச்சியில் வழக்கு காட்டுறாரு. பெரம்பூரில் முன்னாடி 6 கோடி ரூபா பேருந்தை காட்டல, அந்த பேருந்து வாங்கி 1 வருஷம் ஆச்சு. அந்த திருச்சி கிழக்குக்கு அந்த பேருந்தை கொண்டு வந்துட்டாப்புல. அப்படிங்கும்போது இப்போ ஏன் அங்கே திருச்சி கிழக்கு போன தடவை 1 வருஷம் ஆக போகுது. அப்படின்னா இப்போ அந்த 1 வருஷம் முன்னாடி வாங்கின பேருந்தை ஏன் திருச்சிலையும் முதல்ல போட்ட அஃபிடவிட்லையும் காட்ட மறுக்கணும்? அப்போ வேணுமுன்னே இந்த வேட்புமனு நிராகரிக்கப்படணும் என்று திட்டமிட்டு விஜய் 2 பக்கம் போட்டு வச்சிருக்காரு. ஓ, நீ அப்படி வரியா? இன்னும் பிரச்சாரத்துக்கு கிளம்பல, தேதி 5, இன்னும் மொத்தமாகவே 15 நாள் தான் இருக்கு. தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்கு. வீதியா வரப்போறாரு, நீதி கேட்க வரப்போறாரு. எலெக்ஷன் ஆணையம் கட்டுப்பாட்டில் மட்டும் வரட்டும். மகனே எஸ்ஓபியா போடுறீங்க, மகனை நீங்க செத்தீங்கடா. ஐயோ ஜீவாக்கு இப்போ கோவம் வருது, அவன் கையை மடக்கிறானே, இப்போ அடிக்க போறானே அப்படிங்கிற மாதிரி ஆதவர்ஜனா பில்டப்பை ஏற்றிக்கிட்டு இருந்தாப்புல. இப்போ பார்த்தா அவன் சம்பவம் பண்ணுறவள ரெக்கார்ட் பண்ணுறவன்டா. அவன் கிளம்பிட்டான்டா, அவனை யாரும் பிடிக்க முடியாதுடா, அவன் அடங்க மாட்டான்டா அப்படின்னு உட்காந்துக்கிட்டு பில்டப்பாக ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. எஸ்ஓபி மட்டும் இல்லைன்னா அவருக்கு தம்போடைய 4 தெருவில் போய் ஊராக போயிருப்பாப்புல. அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை மட்டும் திமுக போடாமல் இருந்திருந்தா, திமுக மட்டும் எங்களுக்கு சரியான இடத்துல பேச வாய்ப்பு கொடுத்திருந்தா ஊருக்கு போய் ஊழவுதர் விட்டுருப்பாப்புல அப்படின்னு சொல்லி பேசினாங்க. இப்போ பார்த்தா எஸ்ஓபியும் இல்லை, தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடு. 24 ஹவர்ஸுக்கு முன்னாடி அனுமதி வாங்கினா போதும், யார் வேணாலும் எங்கே வேணாலும் பேச முடியும். தேர்தல் ஆணையம் ஒரு பேராவூரணி தொகுதியா ஒரு 4 பாயிண்ட், பட்டுக்கோட்டையா ஒரு 4 பாயிண்ட், திருச்சி கிழக்கா ஒரு 4 பாயிண்ட், மணப்பாறையா ஒரு 4 பாயிண்ட், கன்னியாகுமரியா ஒரு 4 பாயிண்ட், இப்படி அவங்க கொடுத்துருக்காங்க. பொதுக்கூட்டமா, திருமணி கூட்டமா, வாகன பரப்புரையா, வாக்கு சேகரிப்பா, டோர் பை டோர் கேம்பெயினா, என்ன பண்ண போறீங்க? 12 ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. அதில் எதை கிளிக் பண்ணாலும் நம்ம ஈஸியாக போய் அனுமதியை வாங்கிக்கணும். முன்னாடிலாம் இபியிலேருந்து சான்றிதழ் வாங்கணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூட்ட நம்ம அனுமதி வாங்கணும், காவல்துறை அனுமதி வாங்கணும். இந்த 3 அனுமதியும் கொண்டு போய் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்ட, தேர்தல் நடத்தும் அதிகாரிட்ட கொடுத்தா தான் அனுமதி கிடைக்கும். 1 வாரம் அலையணும். ஆனால் இப்போ அப்படியே கிடையாது, அந்த ஆப்ஷனே இல்லை. 24 ஹவர்ஸ் முன்னாடி சிறப்பு பேச்சாளராக 48 மணி நேரத்துக்கு முன்னாடி அனுமதி வாங்கினா போகணும். ஆனால் இது வரைக்கும் ஆச்சு. 30ஆம் தேதி பெரம்பூருக்கு வந்தாப்புல, 1ஆம் தேதி லீவு, 2ஆம் தேதி திருச்சி வந்தாப்புல, 3ஆம் தேதி லீவு, 4ஆம் தேதி பாண்டிச்சேரி வந்தாப்புல, 5ஆம் தேதி லீவு. ஏன்னா பேசுறது 15 நிமிஷம், வடிவேலுக்கு அப்புறம் அடித்தது 1 ஹவர் ரெஸ்ட், அடித்தது 2 ஹவர் ரெஸ்ட் 1 ஹவரா அப்படிங்கிற மாதிரி பேசுறது 15 நிமிஷம். அதுக்கு 18 மணி நேரம், இப்போ 24 மணி நேரம் லீவு ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ நாளைக்கு கிளம்பல. 7ஆம் தேதி திருநெல்வேலிக்கு வராரு, 5ஆம் தேதி எங்கே இருக்குது, 7ஆம் தேதி எங்கே இருக்குது, தமிழ்நாடு முழுக்க சுற்றி வர போகிறாரு, வீதியாக வர போகிறாருனாங்க. இப்போ அவர் வீதியாக வரணும்னு நினச்சா கூட நாள் இல்லை. ஏப்ரல் 21ஆம் தேதி சரியாக மாலை 5 மணிக்கு பிரச்சாரத்தை முடிச்சாகணும்.
மொத்தமாக இருப்பதே 5லேருந்து 21 கழிச்சோம்னா 16 நாட்கள், எக்ஸாக்டாக 15 நாட்கள் தான். 15 நாளில் 2 மாவட்டம் அவர் ஒரு நாளைக்கு கவர் பண்ணால் கூட 30 மாவட்டம் தான் கவர் பண்ண முடியும். 2 மாவட்டம் கவர் பண்ணால் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட தொகுதி வரும். 10 தொகுதிக்கு 2 மாவட்டத்தில் எத்தனை கூட்டம் பேச முடியும்? பேச முடியாது. ஒரு நாளைக்கு 10 கூட்டம் பேசுகிறக்கூடிய தலைவரும் இல்லை. அண்ணன் சீமான்னா காலைல 4 கூட்டம், மாலை 4 கூட்டம், வாகன பரப்புரை, ப்ரெஸ் மீட்டு, மாலையில் 1 மணி நேரம் பொதுக்கூட்டம் அப்படின்னு பொழந்து கட்டுவார். மைக்கை கொடுத்து 8 மணி நேரம் பேசினாலும் பேசுவார். இவர் அப்படியும் கிடையாது. 10 நிமிஷம் அதையும் எழுதி வச்சு படிக்கணும். அப்போது தமிழ்நாடு முழுக்க விஜய் சுற்றி வரவாருன்னு சொன்னது பொய், வீதி வீதியாக வரப்போறாருன்னு சொன்னது பொய், தொகுதி தொகுதியாக வரப்போறான்னு சொன்னது பொய், மாவட்டமாக வரப்போறான்னு சொன்னது பொய். இப்போ என்ன பண்ண போகிறாங்களாம்மா, 4 மண்டலம் தமிழ்நாட்டை பிரித்து 4 மண்டலத்துக்கும் 4 கூட்டம், 4 மண்டலத்துக்காவது வருவாராங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா தாவேக்காவோட ரசிக குஞ்சுகள். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். என்னத்த பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க? ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இல்லை, தாவேக்கா காரனுக்கு ஏற்பட்டிருக்க அதிருப்தியை விட தாவேக்கா தலைவர் விஜய் பட்டையை கிளப்ப போகிறாரு. அவர் வந்தாலே போதுண்டா, நான் ஜெயிச்சிருவேன். நீங்கள் ஒன்றும் இல்லை, 5 கோடி செலவு பண்ணுங்க, தளபதி உங்களுக்கு பிரச்சாரம் பண்ண வருவார். தளபதி வருவார்ல, தளபதி வருவாருங்க, நீங்கள் இறங்கி நில்லுங்கன்னு சொல்லி தொழில் அதிபர்களை, பெரும் முதலாளிகளை, வணிகர்களை, அரசியல் ஆசை கொண்ட பெரும் பெரும் பணக்காரர்களை தாவேக்கா கூட்டு வந்திருக்காங்க. அப்படிதான் எல்லா வேட்பாளருமே. பிஜேபியில் சீட்டு கிடைக்காம, அதிமுகவில் சீட்டு கிடைக்காம, திமுகவில் சீட்டு கிடைக்காம இருப்பாங்க இல்லையா? நிறைய பணம் இருக்கும், தொழில் இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன், கான்ட்ராக்டு, அப்புறம் வந்து ஒரு டெக்ஸ்டைல்ஸு, இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அரசியலில் வரணும், நிற்கணும் ஆசை இருக்கும். திமுக சீட்டு கிடைக்காது, ஏன்னா அங்கே பல லாபிகள் இருக்கும். அதிமுகவில் பல போட்டிகள் இருக்கும். இந்த போட்டிகளுக்கு மத்தியில் நம்ம பணத்தை கொண்டு போய் இழந்துடக்கூடாது, அவங்க பணம் தின்னி முதலைகள் அங்கே போய் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி பல பேருக்கு அரசியல் ஆசை இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வரமாட்டாங்க. இப்போ அப்படிப்பட்ட நபர்களையா டார்கெட் பண்ணி இவங்க தூக்கியிருக்காங்க. தூக்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் வர்றோம், செலவு பண்ணுறோம், எல்லாம் சரி, ஆனால் விஜய் பேச வருவாரா? தளபதி உங்களுக்காக வரணும்னு உத்தரவு கொடுத்துட்டாருங்க அப்படின்னு ஆதவ், செங்கோட்டையன், புஸ்ஸி, ஜானு எல்லாரும் சேர்ந்து இந்த முதலாளிகளுடைய மண்டையை புறா கழுவி தான் பல இடங்களில் ஆட்களை நியமிச்சிருக்காங்க. அவங்ககிட்ட போய் முதல்ல சொன்னது, உங்கள் தொகுதிக்கு தளபதி 2 பாயிண்ட் வரேன்னு சொல்லியிருக்காரு. 2 பாயிண்ட் வந்தால் நான் ஜெயிச்சிருவாங்க, அவர் வந்தால் போதும், பயங்கர க்ரௌடை காட்டிடுவேன், நான் தான் மாசுன்னு காட்டிடுவேன், நான் ஜெயிச்சிருவேன் இருக்காங்க. கிரவுண்ட் ரியாலிட்டியே தெரியாமல் அவர் 2 கூட்டம் இல்லை, ஒரு தொகுதி 20 கூட்டம் போட்டாலும் ஜெயிக்க முடியாது, அது ஒரு விஷயம். ஆனால் 2 கூட்டம் வரேன்னு முதல்ல கமிட் பண்ணிவிட்டு அப்புறம் நெருக்கடியாக இருக்குது, அனுமதி தேர்தல் தரமாட்டேக்குது. பார்த்தீங்களா பெரம்பூரில் என்னாச்சுன்னு, குளத்தூரில் பார்த்தீங்கல்ல எவ்வளோ க்ரௌட் ஆச்சு. இந்த மாதிரி உங்கள் ஊருக்கு க்ரௌட் வந்து 41 பேர் கரூரில் செத்து, நீங்கள் ஐயோ வேணாங்க, நாங்கள் நம்ம 40 கோடி பிழைக்கணும், இந்த தேர்தலுக்கு அப்புறம் 40 தெருவில் நிற்க முடியுமா, 41 பேர் செத்து, அதனால் வேண்டாங்க, நீங்கள் ஒரு கூட்டத்துக்கு மட்டும் கூட, ஒரு கூட்டம் உங்களுக்கு கன்ஃபார்ம் இருக்காங்க. அப்புறம் ரொம்ப நெருக்கடியானோடனே ஒரு கூட்டம்னா உங்கள் மாவட்டத்துக்கு ஒரு கூட்டம் இருக்காங்க, மாவட்டத்துக்கு வந்து வரலங்க, எங்கள் மாவட்டத்துக்கு வரட்டும், மொத்தமான மாஸ்க் காட்டிடுவோன்னு இருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்களா, உங்கள் மாவட்டம் இல்லை, தென் மாவட்டத்தில் ஒரு 5 மாவட்டத்துக்கு சேர்த்து ஒரு கூட்டத்துக்கு வர மாதிரி இருக்கும். எனக்கு 5 மாவட்டத்துக்கு ஒரு கூட்டமா, மொத்தம் 30-40 வேட்பாளர் வருவோமே, எப்படிங்க அது பேச முடியும் அப்படின்னு இப்போ ஒரு மண்டலத்துக்கு ஒரு கூட்டத்துக்கு தயார்படுத்தி இந்த முதலாளிகளுடைய மண்டையை பூரா கழுவி கமிஷனை பூரா வாங்கியாச்சு. புசி வயிறு பெருத்துருக்குன்னு அது சாப்பாடு கிடையாது, முழுக்க பணம், கிழிச்சு விட்டா காசா கொட்டும். ஊருக்கு வந்து மக்கள் பிரச்சனையை பற்றி பேச போறாரா? திமுகவை ஏன் வீழ்த்தணும்னு பேச போறாரா? இல்லை ஊருக்கு வந்து நான் என்ன செய்ய போறேன்னு பேச போறாரா? கல்வியை, மருத்துவத்தை, விவசாயத்தை, நீர்நிலைகளை எப்படி மீட்டெடுக்க போறேன்னு பேச போறாரா? இல்லை காவிரி சிக்கல், முல்லை பெரியார் சிக்கல், பாலாற்று சிக்கல், இல்லை கச்சத்தீவு பிரச்சனை, அதை பற்றி பேச போறாரா? கல்வியை பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு எப்படி கொண்டு வரணும், எப்படி கொண்டு வரணும்னு பேச போறாரா? கல்வியின் தரத்தை எப்படி உயர்த்தும்னு பேச போறாரா? இல்லை ஆடு மாடு வளர்ப்பு, கால்நடை வளர்ப்பு, இதை பற்றி பேச போறாரா? இல்லை பால் பொருளாதாரம் பற்றி பேச போறாரா? இல்லை கனிமவள பாதுகாப்பு குறித்து பேச போறாரா? தெரியாது. என்ன தெரியும்? நான் உங்களுக்காக வந்திருக்கிறேன், உங்களுக்கு நன்றி கடன் பட்டுக்காக நன்றி செலுத்த வந்திருக்கிறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லா வழிகளையும் தாங்கிக்கிட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி விக்கிரவாண்டி மாநாட்டிலேருந்து கிளவி இருக்கு பாருங்க, கல்யாண வீட்டில் இந்த கருமாதி வீட்டில் கிளவி கூட அப்படி புலம்பாதுங்க, புலம்புறாப்புல. எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன், அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். சார் புலம்பாம வரீங்களா கொஞ்சம்? நான் விட்டுட்டு வந்திருக்கிறேன். எதடா விட்டுட்டு வந்திருக்கிறேன்? பொண்டாட்டியம் தவிர வேற எதையும் விட்டுட்டு வரல. விட்டுட்டு வந்துவிட்டு அதை மட்டும் பேசி சென்டிமெண்ட்டாக, இந்த ரமணா படத்தை சொல்லுவாங்கல்ல, தமிழ்நாட்டு மக்கள் வந்து சென்டிமெண்டல் இடியட்ஸு அப்படின்னு, அவங்க சென்டிமெண்டல் இடியட்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டு இவர் என்ன பண்ண வராரு,
சென்டிமெண்ட்டை தூண்டிவிட்டு அனுதாப ஓட்டுகளை, விஜய் இல்லைன்னா கூட அனுதாப ஓட்டு விழும், விஜய் இருக்கும்போது எப்படி அனுதாப ஓட்டு விழும், அனுதாப ஓட்டு வாங்கலான்னு வர்றாப்புல. அதாவது முதல் தேர்தலில் ஒருத்தன் வந்து ஆர்ப்பரிப்போடு தேர்தல் நடத்துவான், அனுதாபத்தோடு தேர்தல் நடத்துவானா? ஆர்ப்பரிக்கணும், ஒரு அலை உருவாகணும். விஜய் நினைக்கிறாப்புலன்னா, நான் போக தேவையில்லை, நான் வர தேவையில்லை, மக்கள் வந்து தயாராகிட்டான். தளபதி உங்கள் மாசுக்கு நீங்கள்லாம் இறங்கலாமா? உங்கள் மாசுக்கு முன்னாடி மற்றெல்லாம் தூசு தளபதி, நீங்கள் இறங்கலாமா தளபதி? நீங்கள் சும்மா நீங்கள் வீட்டில் இருந்தாலே போதும். மௌன புரட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கு. எப்படி காந்தியுடைய உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனை எதிர்ப்பு இயக்கத்தை பார்த்து இந்தியா முழுக்க கொந்தளிச்சாங்களோ, இந்தியா முழுக்க காந்தி பயணப்பட்டாரா? இல்லையே. காந்தி வந்து அங்கே போராடுறாருன்னா இங்கே கொந்தளிப்பாங்க. அதுபோல் ஒரு மௌன புரட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கு. ஒரு அமைதி புரட்சி, ஒரு ரெவல்யூஷனுக்கு தமிழ்நாடு மக்கள் தயாராகிட்டு இருக்கான். அதனால் நீங்கள் பனையூர் நல்லா படுத்துக்கிடுங்க தளபதி, உங்களுக்கு செய்ய வேண்டிய நெய்வேத்தியத்தை நாங்கள் பண்ணிடுறோம். வடிவேல படுக்க போட்டு அல்வாவாசு வந்து அயன் பண்ணுவாப்புல, அண்ணே நீ பாட்ட தூங்குனே, உனக்கு நான் செய்ய வேண்டியது செஞ்சிடனே காலையில் மொட்டை கட்டியா அம்மனை கட்டியா கிடப்பாப்புல வேப்பங்குலையை கட்டிக்கிட்டு. அது மாதிரி புஷி ஜானு ஆதவெல்லாம் சேர்ந்து இவன் வேப்பங்குலையை கட்டி நீங்கள் விஜயை படுக்க வைக்கலன்னா நான் என் பேரை மாற்றிக்கிறேன். ஒரு பக்கம் தலைவன் இப்படி தடுமாட்டத்தோடு இருக்காருன்னா, தலைவனுடைய தொண்டர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், தாவேக்கால அவன் அதுக்கு மேலே இருக்கிறான். ஊருக்கு எதிர்ப்பு. திருவள்ளூரில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் ஊருக்கு எதிர்ப்பு. நான் சொன்னேன், சீட்டு மட்டும் அவன் கொடுக்கட்டும், அம்பட்டு பயிலும் வெளியே வந்து போராடலாம் இல்லையான்னு பாருங்கன்னு. அதே மாதிரி போராட்டத்தை தொடங்கிட்டாங்க, என் பேரை காப்பாற்றிட்டாங்க. அன்றைய கடித்த சாட்டைன்னு இப்போ பலர் போட்டுக்கிட்டு இருக்கான். அதில் கரூருடைய தாவேக்கா பொறுப்பாளர் பவுல்ராஜி சீட்டு கொடுக்கவில்லை என்ற விரக்தியில் அதிமுகவில் போய் இன்னைக்கு எம்ஆர் விஜயபாஸ்கர் தலைமையில் இணைஞ்சிருக்காப்புல. என்னடா பிரச்சனைன்னு கேள்வி போட்டு பார்த்தா, சின்சியாரிட்டிக்கும் சீனியாரிட்டிக்கும் பிரச்சனை. நீ முதல்ல வந்து நோட்டீஸ் ஓட்டினியா தளபதி படத்துக்கு, நான் வந்து நோட்டீஸ் ஓட்டினா, டேய் நீ எல்லாம் குருவி படத்துக்கு வந்தவன், நான் சுறா படத்துக்கே வந்து முரட்டு முட்டு கொடுத்தவன் அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி இது பண்ணேன். உன் ஏரியாவில் தளபதிக்கு மாசா, ஏன் ஏரியாவில் தளபதிக்கு மாசா, நீ கரூருக்கு ஆட்களை கூட்டு வந்தியா, நான் கரூருக்கு ஆட்களை கூட்டு வந்தேனா அப்படின்னு சண்டை போட. ஜெயிலில் என்ன நீ நான் இருந்தேன், நானும் தான் இருந்தேன், உன்னை விட நான் என்ன குறைஞ்சி போயிட்டேன்னு பவுல் பேச, மதி அதுக்கு மேலே பேச, சிபிஐக்கு நான் தான்டா போனேன், நீ போனேன் அவர் பேச, இப்படி வாக்குவாதமாகி சீட்டு கிடைக்கலன்னொன்னே அதிமுக பேசி சென்றார் தாவேக்காவோட மாவட்ட பொறுப்பாளர் பவுல்ராஜ். இந்த பக்கம் தாவேக்கா பொறுப்பாளர் செஞ்சிருக்காருன்னா, அந்த பக்கம் தாவாக்கா பொறுப்பாளர் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளியில் சீட்டை கொடுத்துட்டாப்புல அண்ணன் வேல்முருகன். தனிச்சு போட்டி, சுயமரியாதை சிண்டிருச்சு திமுக, தன்மானத்தை சிண்டிருச்சு. இதுக்கு மேலே எங்களால் பொறுத்துட்டு இருக்க முடியாது. ஒவ்வொரு அதிகாரியுடைய சேட்டை உரம் எடுத்து வெளியே வர்றேன் பாருங்க. இந்த ஆட்சியை நடத்துறீங்க, அதிகாரம் வச்சு கொட்டடிக்கிறீங்களா, உங்களை புறம் போட்டு கொடுத்துட்றேன், மாட்டிங்கடா பம்பரக்கட்ட மண்டைகளா அப்படின்னு சொல்லி அவர் வந்து வெளியே வந்தாப்புல. வெளியே வந்து தமிழ் தேசிய கூட்டணின்னு சொல்லி அண்ணன் மரியாதைக்குரிய தடா ரஹீம் அவர்கள் பல்வேறு அமைப்புகளை சேர்த்துக்கொண்டு ஆட்களை போட்டார். அதில் ஒருத்தர், இந்த படகு கரை போய் சேராது, இப்போ பாடுறா கயிறை போட்டு ஏறன்னு சொல்லி டப்புன்னு இருக்கின்ற இடத்திலிருந்து இந்தியாவிலேயே இன்னொரு கட்சிக்கு தாவும் தன்னம்பிக்கையும் தைரியம் எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கிறது என்று வடிவேலு பாணியில அதிமுக போய் சேர்ந்திருக்காப்ல. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. இப்படி தாவேக்கால பல மாவட்ட பொறுப்பாளர்கள் வெளியிருந்த நபர்களுக்கும் வெளியிருந்து எடுக்கப்பட்ட ஆட்களுக்கும் அதிமுக திமுக பொறுப்பாளருக்கும் விஜய் சீட்டு வழங்கின உடனே எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க தலைமைக்கு. தலைமையும் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணியிருக்கு. புசிட்ட என்ன புசி இது ப்ரோ, என்ன புசி ப்ரோ, நாங்கள் எவ்வளோ நாளாக இருக்கோம், நீங்கள் தானே சொன்னீங்க சூரட்டி ஒட்டியதற்கு நோட்டீஸ் ஒட்டினதுக்கு தளபதி ரசிகருக்கு தான் சீட்டு கொடுப்போம், தளபதியுடைய உண்மையான தொண்டனுக்கு தான் சீட்டு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல. உங்கள் பேச்சை கேட்டு தானே நாங்கள் வேலை பார்த்தோம், நகையெல்லாம் விற்று வண்டியெல்லாம் விற்று நிலத்தெல்லாம் விற்று வேலை பார்த்தோம்ல. இப்போ சீட்டு இல்லைன்னா என்ன ப்ரோ இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தளபதிக்கு இது தெரியுமா இல்லையான்னு சொல்லி, ஐயோ தெரியும், அந்த ஆளுக்கு எல்லாருமே தெரியும்யா அப்படின்னு. இல்லை நாங்கள் தளபதிக்கு கடிதம் முடிஞ்சு சொல்லி பட்டுக்கோட்டிலேருந்து கடிதம், பேராவூர்லேருந்து கடிதம், திருவள்ளூர்லேருந்து கடிதம், திருத்தணிலேருந்து கடிதம், பாளையங்கோட்டிலேருந்து கடிதம், கோயம்புத்தூர்லேருந்து கடிதம், சேலத்துலேருந்து கடிதம், எல்லா பக்கமும் கடிதமாக போயிருக்கு. வாங்கி கடிதம்லாம் தளபதிக்கு அனுப்பிச்சோம், தளபதி பார்த்துருவார்ல மாற்றிடுவார்லான்னு இருக்காங்க. அந்த ஆளை பற்றி தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. போக்கிரி படத்தில் வர டைலாக அவன் டைலாக்டா, ஒரு தடவை முடிவெடுத்துட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய பைத்தியம் அது. இப்போ நாம் ஒரு தப்பு செய்கிறோம், அந்த தப்பை ஒரு அதிகாரியோ இல்லை ஒரு பெரியவங்களோ ஒரு வெல்விஷரோ இல்லை நமக்கு வந்து குருநாதர் மாதிரி இருக்கக்கூடியவங்களோ இல்லை நம்முடைய அப்பா அம்மாவோ நம்ம அண்ணன் தம்பியோ நம்ம நண்பர்களோ நம்ம அக்கா தங்கச்சியோ கூப்பிட்டு, தோற நீ பண்ணுறது தப்பு, நீ இப்படி பேசியிருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, சரிம்மா நான் தப்பாக பண்ணிட்டோம்மா, நான் என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் அடுத்த முறை சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லுவோம். இல்லை இந்த இல்லை பிழை விட்டுட்டீங்க நீங்கள், அதை கொஞ்சம் திருத்திக்கோங்க அப்படின்னா நான் திருத்திக்கிறேம்மா. இல்லை நீங்கள் இந்த முடிவை எடுத்துக்கூடாது, அது தப்பாக இருக்குது அப்படின்னா சரி மாற்றிக்கிறோம்,
நீங்கள் இந்த வழியாக போகாதீங்க, சாலையில் அங்கே ஒரு குழி கிடக்கு. ஒரு தடவை முடிவெடுத்துட்டு என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். அப்போ குழியில் விழுந்து சாவு. இந்த வழியாக போகாதீங்க, அங்கே 2 பாம்பு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு தடவை முடிவெடுத்துல என் பேச்சை நானே கேட்க மாட்டேன், பாம்பில் கொத்து வாங்கி சாக வேண்டிதான். காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கோம், அங்கே அந்த வழியாக இன்றைக்கி ஒரு நரி நிற்குது. எங்கள் அந்த வழியாக போகாதீங்க, நரி நிற்குதுங்க, நரி மேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கு, நீங்கள் போனீங்கன்னா உங்களை டேட்டிங் ஆக்கி விட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை நான் அந்த வழியாக தான் போவேன் அப்படின்னா நரிக்கு நம்ம ஈட்டிங் ஆயிடுவோம். அது மாதிரி ஒருத்தங்க தப்பு நடக்குதுன்னு சொல்லும்போது அது திருத்திக்கணும். ஆனால் விஜயை பொறுத்த நான் முடிவெடுத்துட்டேன், என் முடிவில் தான் மாற மாட்டேன், என் முடிவில் நான் மாறிட்டேன்னா அது தப்பாயிரும் அப்படிங்கிற ஒரு அடமண்ட் மென்டாலிட்டி. ஒரு ஹைலி ஈகோஸ்டிக் ஃபெல்லோங்க அவன், ஹைலி ஈகோஸ்டிக் ஃபெல்லோ. இதை நான் சொல்லலை, பல பேர் சொல்லியிருக்காங்க. அந்த ஹைலி ஈகோஸ்டிக்னால அடமண்டாக இருக்கிறதுனால வேட்பாளரை போட்டாச்சு, வேட்பாளர் தப்பாக இருக்குது, பட்டுக்கோட்டை வேட்பாளர் தப்பாக இருக்குது, பேராவூர்ணி வேட்பாளர் தப்பாக இருக்குது, அங்கே சென்னையில் வந்து 1000 விளக்கு வேட்பாளர் தப்பாக இருக்குது, பல்வேறு பகுதிகளில் வேட்பாளர் தப்பாக இருக்குது, திமுக RSS பாஜகன்னு பல குழப்படிகள் இருக்குது. அங்கே சாதியவாதி ஒருத்தனுக்கு சீட்டு கொடுத்தான்னு சொல்லி அந்த பக்கம் கம்பத்தில் மக்கள் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான். எல்லா பக்கம் பெண்களுக்கு இடையூறு பண்றவன், பாலியல் சீண்டல் உள்ளவன், கஞ்சா வழக்கு உள்ளவன், குல வழக்கு உள்ளவன் எல்லாத்துக்கும் கொடுத்தான். 106 வேட்பாளருக்கு எதிர்ப்பு. ஆனாலும் ஏன் மாற்றலைன்னா மாத்துனா அவன் கிரேட்லேருந்து இறங்கிருமா. முடிவு எடுத்துட்டா நான் மாற மாட்டேன்னு சொல்லி தலைமை நிற்க, இந்த பக்கம் அவன் தொண்டை என்ன பண்ணுவான், ஒத்துழைப்பு கொடுக்கல, நீ வச்சு நீ போட்டு போயிட்டு வருவ, நாங்கள் வேலை பார்க்கணுமாடா அப்படின்னு சொல்லி வேலை பார்க்காம சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க. நீ சைலண்ட் மோடுக்கு போனாலும் நான் வைப்ரேட் மோடுக்கு போவேன்டா அப்படின்னு சொல்லி திருத்தணியில் சைடு வாக்கு சத்தியகுமார் இங்கிட்டு கொண்டு முடிதான் இருக்கும், அதை எடுத்து இங்கிட்டு கவர் பண்ணியிருப்பான். இந்த பக்கம் மட்டும் ஃபேனை வச்சோம்னா முடி இங்கிட்டு விழுந்துடும் அவனுக்கு. சைடு வாக்கு சத்தியகுமார் இருக்கான் பாருங்க, அவரை பார்த்த உடனே இவர் வாங்க பாபா சாஹிப்னாப்லையா, நீ முன்ன பின்ன அம்பேத்கரை போட்டாலேயாவது பார்த்துருக்கியா இல்லையா? இவரை பார்த்து பாபா சாஹிப்னு சொல்லி விஜய் சொன்னார்னா விஜய்க்கு அம்பேத்கர் குறித்த என்ன புரிதல் இருக்குது, என்ன அறிவு இருக்குது? எந்த இப்போ மேனேஜரா அந்த மூஞ்சி ஒன்றை இல்லையடா அப்படின்பாப்புல வடிவேலு. அது மாதிரி அம்பேத்கர் மூஞ்சி ஒன்றை எங்கடா இருக்கு? கண்ணாடி அம்பேத்கர் மாதிரி போட்டாப்லையா. ஏண்டா ஸ்கூலில் இந்த நான் முதல்வரானால் அம்பேத்கரை பற்றி பேசு காமராஜர்னு வேஷம் போட்டு குழந்தைங்க வரும், அந்த குழந்தைங்க கூட ஒழுங்கு அழகாக அம்பேத்கர் மாதிரி வேஷம் போட்டு வரும். இவன் ஒரு இங்கே வரைக்கும் டை கட்டிருப்பான், டாக்டர் படத்தை சிவகார்த்திக் போட்டு பாருல பட்டனு இங்கே வரைக்கும், இது மாதிரி இங்கே வரைக்கும் பட்டன் போட்டுப்பான். நீங்கள் எப்போவுமே இப்படி தான் காலர் பட்டன் போடுவீங்களா? ஆமாம். 4 மணிக்கு நான் எந்திரிச்சு பால் பாக்கெட் போடுவீங்களான்னு கேட்பேன். அது மாதிரி இல்லை படிப்பேன், அது மாதிரி இங்கே வரைக்கும் காலர் பட்டனை போட்டுக்கிட்டு இந்த சைடு வாகு சத்தியகுமார் திருத்தணியில் ஓட்டு கேட்டு போயிருக்கான். ஓட்டு கேட்டு போனால் எப்படி ஓட்டு கேட்கணுங்கிறதே தெரியாமல் வெற்றி நிச்சயம் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க, அங்கே கடையில் போயிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட போய் வெற்றி நிச்சயங்கிறான். டேய் அதை அவங்க சொல்லணும்டா, மக்கள் உங்களை பார்த்து சொல்லணும் வெற்றி நிச்சயம்னு, மக்களை பார்த்து இவன் சொல்லிட்டு இருக்கான் வெற்றி நிச்சயம். அதை விட டீ கடைக்கு போய் நிற்கிறாங்க, டீ கடையில் போய் டீ குடிக்கிறீங்களா, வெற்றி நிச்சயம் டீ குடிங்க. அவன் டீ தான் குடிச்சிக்கிட்டு இருக்கான். டீ கடையில் போய் அவன் டீ குடிக்காமல் டீ குடிப்பாங்களா? டீ கடையில் ஏற்கனவே டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட போய் டீ குடிக்கணும். டீ குடிச்சிட்டு எப்படா டீ குடிக்க முடியும்? ஆனால் உண்மையிலேயே டிவிகே என்பதை சரியாக செஞ்சவன் தான். டீ கடையில் போய் டிவிகே மேலே அவன் டீ வித்துட்டான். உண்மையிலே டீ விற்கிறீங்க, டீ குடிக்கிறீங்களா வெற்றி நிச்சயங்கிறான். சாயந்தரம் இதெல்லாம் பயங்கரமாக ட்ரோல் பண்ணி சாயந்தரம் போய் நான் வந்து ஓட்டு கட்டலாம் போல, நான் வந்து வாக்கிங் தான் போனேன். இப்போ நாங்கள் ஒன்று சேர்ந்துட்டோம், நாங்கள் 2 பேரும் ஒன்று தான். அதிருப்தியால் இந்த வீடியோலாம் வந்த உடனே நம்மளாம் போட்டு பொழந்த உடனே புசியானந்த கூப்பிட்டு பேசியோ கேவலப்படுத்தாதியா, தளபதி ரொம்ப கஷ்டப்படுறாரு, ரொம்ப அவருக்கு வந்து கர்மாயமாக இருக்குது, 2 பேரும் சேர்ந்து இதாக பண்ணுங்கய்யா அப்படின்னோடனே அந்த மாவட்ட செயலரை கூப்பிட்டு பேசி அவன் சரி ஒன்றா நிற்போம் அப்படின்னு நிற்கிறாப்புல. உடனே இவர் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து திருத்தணியை தளபதி கோட்டையாக மாற்றுவோம், 2034 தொகுதியிலும் வெற்றி பெறுவோம். யார்? இந்த சைடு வாக்கு சத்தியகுமார். 2034 தொகுதி. என்ன ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, குஜராத்துக்கு எல்லாம் சேர்த்து மொத்தமாக சொல்கிறீங்களா? 234 தொகுதி இருக்குன்னு தவிர 2034 தொகுதியிலும் ஜெயிக் பண்ணுறான். ஊருக்குள்ளே போய் இவன் வர்றான்னா மக்கள் எப்பா யாருப்பா அது தாவேக்கா வேட்பாளர் ஓட்டு கட்டுறான், ஐயோ பிள்ளை பிடிக்கிறவன் வராண்டு ஓடுறாங்களா. அங்கே சட்டமன்ற தேர்தலில் 2034 தொகுதியிலும் இதில் இந்த சத்யகுமார் ஒரு சைடில் பார்த்தா போஸ் மாதிரி பண்ண, போஸ்னா போஸ் வெங்கட் இல்லை, சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி. இந்த பக்கம் பார்த்தா பாபா சாஹிப் அம்பேத்கர் மாதிரி இருப்பாரு. போஸு அம்பேத்கர், போஸ்கர்னு வச்சுக்கோங்க பேர. ஏன் வந்து சத்யகுமார் போஸ் அம்பேத்கர் போஸ்கர்
பாஸ்கர் மாதிரி போஸ்கர்னு வச்சுக்கோ, நல்லா இருக்கும். என்னதான் அலங்காரம் பண்ணாலும் குரங்கு மனுஷனாக முடியுமா? தாவேக்கா எந்த களத்திலையும் இல்லாம இருக்கு. இன்னொரு பக்கம் தாவேக்காவோட பொறுப்பாளர்கள், தாவேக்காவோட ஆதரவாளர்கள் மற்ற கட்சியினரை அணுகும் விதம் மிகப்பெரிய அளவில் மக்கள்கிட்ட வெறுப்பை ஏற்படுத்தியிருக்கு. நேற்று திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர்ல நாம் தமிழர் கட்சி மண்ணச்சநல்லூர் வேட்பாளர் பேராசிரியர் தேன்மொழி ஒரு கல்லூரியில் பேராசிரியராக ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பாடம் எடுக்கக்கூடியவங்க, ஒரு படித்த பெண்ணு, அந்த மண்ணின் மகள், ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் பெரம்பூரில் போட்டி போட்டு லட்சக்கணக்கான வாக்களை பெற்றவங்க, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய பிரதிநிதி தேர்தல் ஆணையத்திடம் முறைப்படி அனுமதி கேட்டுட்டு புலிவளம் பக்கத்தில், திருச்சி மண்ணச்சநல்லூர் புலிவளம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வாக்கு கேட்டு போகிறாங்க. வாக்கு கேட்டு போகும்போது அவங்க மக்களுடைய பிரச்சனைகளை பேசினாங்க என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த பெண்ணை மிக கீழ்த்தரமான ஆபாசமான நாம் தமிழ் வேட்பாளர் ஆபாசமாக பேசி வண்டியை உடைக்க போய் ஒரு 2-3 பேர் குடிகார பயலுங்க, நாம் தமிழ்காரங்க எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். மக்கள் தேர்தல் களம், மக்கள்கிட்ட வெறுப்பை சம்பாதிச்சிடக்கூடாது, நாம் இறங்கி அடித்து நம்ம மேலே எதுவும் தப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பொறுமை காத்திருக்காங்க. அப்புறம் காவல் நிலையத்தில் போய் புகார் அளிக்கப்பட்டிருக்கு. காவல்துறை நடவடிக்கை எடுப்ப சொல்லியிருக்காங்க. ஏண்டா குடிகார நாய்கள் குடிச்சிட்டு எந்த கொள்கையும் கோட்பாடும் இல்லாத ஒரு நடிகனுக்கு பிள்ளால போகிற உங்களுக்கே இவ்வளோ திமிர் இருக்கும்னா, கொள்கையும் கோட்பாடோடு 8.2 விழுக்காடு வாக்களை பெற்று தனிச்சு களமாடுற எங்களுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும். திருப்பி நாங்கள் அடிக்க ஆரம்பிச்சோன்னு வை தாங்க மாட்டீங்கடா. ஒரு பெண்ணை ஒரு பொது வழியில் எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ அவ்வளவு ஆபாச வார்த்தை. ஏன்னா எல்லாமே ஆபாச கும்பல் தானே. விர்ச்சுவல் வாரியர்ஸுங்கிறான், அவன் விபச்சார வாரியர்ஸு, வல்கர் வாரியர்ஸு. ஒரு வேட்பாளரை பார்த்து, ஒரு பெண்ணை பார்த்து, அந்த மண்ணின் மகளை பார்த்து அவ்வளவு ஆபாசமாக பேசுகிறான்னா இவெல்லாம் எவ்வளோ பெரிய அயோக்கிய பைய. இன்ஸ்டாகிராமை திறந்தா, சமூகத்தை திறந்தா நாம் தமிழர் கட்சி ஆரோக்கியமான விவாதங்களை முன்வைக்குது. இவன் இன்ஸ்டாகிராமை திறந்தாலே அது பொண்ணு ஐடியா இருக்கு, அப்புறம் பையன் ஐடியா இருக்கு, எல்லாமே ஒரு பொண்ணு ஐடியா. ஒரு பார்த்தா ஃபேக் ஐடி பொண்ணு பார்த்தா ஒரு பொண்ணு கெட்ட வார்த்தை போட்டு திட்டிட்டு இருக்கு. நீ விஜய்க்கு வந்து அது பண்ணு, நீ இப்படி பண்ணு, நீ அது, உன் தாய் இது, உன் குடும்பம் இப்படி. அதாவது முழுக்க முழுக்க ஆபாசம். எந்த விதமான ஒரு கண்ணியம், ஒரு ஒழுக்கம். அண்ணா நீங்கள் இப்படி விஜய் அண்ணாவை பேசுகிறது தப்புண்ணா, நீங்கள் இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொன்னால் கூட நாம் அதுக்கு ஒரு வாதம் பண்ணலாம், ஒரு கருத்து முன்வைக்கலாம். எதனால் நாங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, எதை முன்வைக்கிறீங்க நீங்கள், உங்கள் அரசியல் என்ன, உங்கள் கொள்கை என்ன, உங்கள் தற்சார்பு பொருளாதாரம் என்ன, உங்கள் கல்விக் கொள்கை என்ன, நம்ம கேட்கலாம். ஒரு கான்வர்சேஷனாக ஸ்டார்ட் ஆகலாம். ஆனால் எடுத்த உடனே நீ அது, நீ இது, மிக தரம் தாழ்ந்த மிக மோசமான அப்படி ஒரு பையன்தான் இந்த மனச்சூழலில் பேசியிருக்கான். இப்போ காவல்துறை புகார் கொடுத்தாச்சு, தூக்கி உள்ளே வச்சு நொங்கு எடுக்க போகிறாங்க. வாழ்க்கையை தொலைச்சிருவீங்கடா, வாழ்க்கையை தொலைச்சிருவீங்க. மக்கள்கிட்ட பேசுறதுக்கான எல்லா உரிமையும் எல்லா கட்சியும் இருக்குது. ஆனால் பேசக்கூடாது தடுப்பது மட்டும் இல்லாமல் ஒரு பேச்சாளரை ஆபாசமாக பேசி கேவலமாக பேசும்போது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழக காவல்துறை, மனச்சூழல் காவல்துறை உடனடியாக அந்த நபர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து அவனை சிறைப்படுத்த வேண்டும். அதே போல் ஒரு பக்கம் தாவேக்கா இந்த மாதிரி சேட்டையில் ஊருக்குள்ளே பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சி திமுக, நாங்களும் எதுக்கும் சலைச்சவங்களேடா, இந்த தேர்தலில் நாங்களும் போட்டு பார்த்துருவோன்னு களத்தில் இறங்கியிருக்க திமுகவுக்கு அங்கங்கே பல எதிர்ப்புகள். அதுவும் திருச்செந்தூரை தன் கோட்டையாக வைத்திருக்கிறேன்னு சொல்லக்கூடிய திருச்செந்தூருடைய எம்எல்ஏ மரியாதைக்குரிய அனிதா ராதாகிருஷ்ணன் மீன்வளத்துறை அமைச்சருக்கு சொந்த தொகுதிக்குள்ளேயே கடுமையான எதிர்ப்பு. நேற்று வலசக்கிணறு, பூலி குடியிருப்பு, ராமசுப்ரமணியம், கல்விளை இப்படி பகுதிகளுக்கு மரியாதைக்குரிய அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சர் ஓட்டு கேட்டு போயிருக்காரு. நம்ம மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு போயிருக்காரு. போன வருஷம் வந்தீங்கல்ல, அப்புறம் இப்போ தான் வர்றீங்க. போன தடவை வாக்குறுதி சொன்னீங்கல்ல, அப்புறம் இப்போ தான் சொல்கிறீங்க. வாக்குறுதி நிறைவேற்ற வக்கில்ல துப்புல்ல, வெக்கமே நம்ம வெள்ளை வெட்டி சட்டை கட்டு ஓட்டு கட்டு வரீங்க அப்படின்னு அங்கேருந்து ஒரு கலக குரல் கடைசியாக கேட்டிருக்கு. என்னப்பா பிரச்சனை அப்படின்னா, என்ன பிரச்சனை, பேசுகிற என்ன தப்பு இருக்குது, நீங்கள் தானே சொன்னீங்க, சொன்னதை செய்யணும்ல. அமைச்சர்கிட்ட பேசுகிற, அமைச்சர்னாலும் இருக்கட்டும், எம்எல்ஏனா இருக்கட்டும்,
சொன்ன வாக்குறுதி எதுக்கு ஊருக்கு ஓட்டு கட்டு வரீங்க அப்படின்னு கிளம்பிட்டாங்க. மொத்த ஊர் எதிர்ப்பு. வண்டியை திரும்பிட்டு கிளம்பிட்டாப்புல. வாக்காள வல்லல் பெருமத்தினை உதயசூரியன் சின்னம். ஒரு ஊர்ல இருந்து எல்லாரும் இவருக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க எல்லா திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஓட்டு கட்டு போனாலும் ஆதங்கத்தில் மக்கள் உட்கார்ந்துருக்கிறான். எந்த ஊர்லயும் பள்ளிக்கூடம் சரியா இல்லை, மருத்துவமனை சரியா இல்லை, அரசு கல்விக்கூடங்கள் சரியா இல்லை, கல்லூரிகள் சரியா இல்லை, பேருந்து நிலையங்கள் சரியா இல்லை, கல்லூரி சரியா இல்லை, நீர்நிலைகள் சரியா இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, சாலை வசதிகள் சரியா இல்லை, நெல் கொட்டும் குடோன்கள் இல்லை. ஒரு ஊர்ல தென்னை மரம் இருக்கு, மல்லிகைப்பூ இருக்கு, ஒரு ஊர்ல பனைமரம் இருக்குன்னா அது சார்ந்த தொழிற்சாலைகள், பதப்படுத்தும் கூடங்கள், பதனிடும் கூடங்கள் எதுவுமே இல்லை. வாசனை திரவிய தொழிற்சாலை கட்டித்தாரோம், நெல் கட்டும் கூடங்கள் கட்டித்தாரோம், நெல் பதனிடும் தொழிற்சாலை கட்டித்தாரோம், நெல்லை அடுக்கி வைக்கிற கூடம் கட்டித்தாரோம். டாஸ்மாக் பாட்டில் அழகா குடோனுக்குள்ள இருக்கு, நெல் மூட்டை வெளியே மழையில் நனைஞ்சு கிடக்கு. மக்கள் வேதனையில் கொந்தளிச்சு போயிருக்கிறான். எல்லா வேட்பாளர் களத்தில் இறங்கி எவனும் மேடை போட்டு பேசுறது இல்லையே. நானும் சுத்தி பார்த்தேன். ஏதாவது மேடை போட்டு பேசுவாங்க, பேச்சாளர்கள் அனுப்பினு ஒருத்தன் பேச மாட்டான். கட்சி தலைவர்கள் வந்து சும்மா ரோட் ஷோ போகிறாங்க. வேட்பாளர்கள் வண்டி ஏறிக்கிட்டு ஏழைகளின் சின்னம் உதயசூரியன், பாட்டாளியின் சின்னம் உதயசூரியன், பள்ளி மாணவர்களின் சின்னம் உதயசூரியன், போடுங்கம்மா ஓட்டு உதயசூரியனை பார்த்து இப்படி பேசுகிறாங்களே ஒழிய மக்கள்கிட்ட போய் 5 வருஷமா இந்த சாதனையை பண்ணியிருக்கோம், இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம், இப்படி வளர்ந்திருக்கு நாடு அப்படின்னு சொல்வதற்கு எந்த செய்தியும் இல்லை. அதனால் கடும் எதிர்ப்பை களத்தில் சம்பாதித்து கொண்டிருக்கிறது திமுக. ஒரு பக்கம் திமுக அப்படி அடிவாங்கன்னா, இன்னொரு பக்கம் திமுக கூட்டக்கூடிய விசிக 20 வருஷத்துக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியலுக்கு வரப்போறாரா எங்க அண்ணன். தெய்வம் இறங்கி நம்மகிட்டே வரப்போகுதுடா. காட்டுமன்னார் கோயிலில் களம் காண இருக்கிறார் திருமா. தமிழ்நாட்டு அரசியல்ல அவர் சேவை தமிழ்நாட்டுக்கு தேவை. காட்டுமன்னார் கோயிலில் ஒரு கருஞ்சிறுத்தையா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க வரப்போறீங்கன்னா, தமிழ்நாட்டு அரசியலில் என்னுடைய களம் தேவைப்படுகிறது அப்படின்னு சொன்னார். பாராளுமன்ற வேட்பாளராக இருந்து போராடிச்சு போச்சு, காட்டுமன்னாருக்குள்ள தேவை, 26 அப்புறம் களமே மாறப்போகுது, அதனால் வர்றேன்னாரு. பல காரணங்கள் இருந்தாலும் அவர் வருகை சரியானது என்று விசிகாரங்க கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. எம்பியாக தானே இருக்கீங்க, இப்போ எதுக்கு எம்எல்ஏவா போட்டி போடுறீங்க? ஒரே நேரத்தில் 2 பதவிக்கு ஒருத்தன் ஆசைப்படுவது தவறு இல்லையா? இது ஜனநாயக முறைப்படி தவறு என்று அண்ணன் சீமானவர்கள் இதை கண்டிச்சாங்க. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் முடிஞ்ச காலம் முடிஞ்ச பிறகு போட்டியிடாமல் இருந்து 31 போட்டி போகிறாருன்னா சரியானது. இப்போ அவர் ஒருவேளை இதில் ஜெயிச்சிட்டார், காட்டுமன்னார் கோயிலையும் ஜெயிச்சார் அப்படின்னா ஒன்று எம்பியாக இருக்கலாம் இல்லை எம்எல்ஏவாக இருக்கலாம். அப்போ காட்டுமன்னார் சிதம்பரம் தொகுதியை அவர் வந்து ராஜினாமா பண்ணணும். ராஜினாமா பண்ணால் சிதம்பரத்துக்கு இடைத்தேர்தல், நாடாளுமன்றத்துக்கு இடைத்தேர்தல், எல்லா கட்சியும் செலவு பண்ணி, தேர்தல் ஆணையம் செலவு பண்ணி மக்கள் வரிப்பணம் வீணாக போகும். அப்போ அண்ணன் சீமான் சொல்கிறாரு, நீ ஒருவேளை எம்எல்ஏ இருக்கும்போது பதவியை ராஜினாமா பண்ணுற அப்படின்னா என்ன பண்ணு, ஒன்னாடு தான் தொகுதி இடத்த வருது, அந்த செலவு நீ ஏற்றுக்கிட்டு ராஜினாமா பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுக்கொண்டு மாறினாரா, எதுக்கு மாறினார்னு தெரியாது, மாறிட்டார். காட்டுமன்னார் கோயிலில் நான் நிற்கலை, சில அரசியல் சூழலால் எப்போதுமே நான் பதவிக்கு ஆசைப்பட்டவன் கிடையாது, நான் பதவியை பற்றி கவலைப்பட்டவன் கிடையாது, ஆகவே அந்த வகையிலே அந்த பதவியை என்னுடைய தொடர்களுக்கு விட்டு தரேன்னு சொல்லி ஜோதிமணின்னு சொல்லி ஒருத்தர் அறிவிச்சிருக்காரு. அவரு ஐயோ நான் இல்லைங்க அப்படின்ட்டாரு. என்னங்க உங்களை அறிவிச்சா, எங்க வேட்பாளர் தான் ஆக்கியிருக்காரு, எம்எல்ஏ ஆயிருவீங்க நீங்க அப்படின்னா, ஏங்க நான் காங்கிரஸ் இருக்கேங்க, என்னதுக்கு அவர் அறிவிச்சாரு? என்ன அது காங்கிரஸ் இருக்கியா, கூட்டணின்னு நினச்சிட்டு அவரு கூட எது விசிகாரன் எவன் காங்கிரஸ்காரனே தெரியாம காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஜோதிமணிக்கு விசிகா தலைவர் திருமாவளவன் விசிகா சீட்டு கொடுத்துருக்காப்புல. பக்கத்து வீட்டுக்காரன் பேரை எடுத்து நம்ம வீட்டு பத்திரிகையில் போட்டு அறிவிச்சா போட்டிருக்கோம். அது மாதிரி காங்கிரஸ் கட்சியில் ஒருத்தருக்கு விசிகா சீட்டு இருக்கு, அவர் மறுத்து இல்லைங்க இந்த தண்ணி ஏன் தண்ணி இல்லைங்கன்னு சொல்லி அவர் பதறிட்டாப்புல. நான் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்ட காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் மறைந்த தலைவர் ஐயா இளைய பெருமாள் அவர்களின் இளைய மகன் ஜோதிமணி அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுவார். அண்ணன் திருமாவுடைய இந்த மனமாற்றத்திற்கு வேட்பாளர் நிற்காமல் புறக்கணித்திற்கு காரணம் என்னவா சொல்லப்படுதுன்னா, ஆளூர் ஷானவாஸ். நாகப்பட்டினம் தொகுதியில் ஆளூர் ஷானவாஸ் வந்து போட்டி போடுறாரு, வெற்றியும் பெறாரு. இப்போ ஆளூர் ஷானவாஸுக்கு ஏன் சீட்டு கொடுக்கல அப்படின்னு கேட்ட உடனே,
எங்கள் கட்சியில் யாருக்கு சீட் கொடுக்கணும் நாங்கள் தாங்க முடிவு பண்ணுவோம். ஆளூர் ஷானவாஸுடைய வாத திறமை தெரியுமா? அவர் விசிகாவுக்காக எவ்வளோ ஒரு ஊடக முகமாக இருந்தார். அவருக்கு போய் நீங்கள் புறக்கணிக்கலாமான்னு கழக குரல்கள் ஆளூர் ஷானவாஸ் பக்கமும் ஆளூர் ஷானவாஸை ஆதரித்து ஒரு குரல் இருந்த உடனே இவங்க ஒன்று அவருன்னா அப்படி ஒன்றும் பேச்சாளர் கிடையாது, அப்படி ஒன்றும் ஒரு ஊடகத்துக்கு ஒன்றும் போய் கிடையாது. அவர் ஊடகத்துக்கு போய் தான் விசிகா வளர்க்கணும் அவசியம் கிடையாது. விசிகாவில் அவர் வளர்ந்தாரா அவரால் விசிகா வளர்ந்துச்சா? ஒரு கட்சிக்காரனை எடுத்து கட்சிக்காரனே பேசுகிறாங்க. கட்சிக்காரனுக்கு கட்சியின் தலைவர் பேசுறாரு, விசிகா திருமாவளவன் பேசுறாரு, கட்சி தலைவனை விட்டு கொடுத்து பேசுறாரு. எதிரியா இருந்தாலும் அவனுடைய கருத்தையும் மதிக்கணும், எதிர்கருத்து வைத்தாலும் அவதூறு பரப்பினாலும் அவன் கருத்தையும் மதிக்கணும். அதுதான் ஜனநாயகம் என்று அமைப்பாய் திரளோம்ல எழுதின மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு. ஆளூர் ஷானவாஸ் பேசித்தான் கட்சி வளர்ந்ததா? ஆளூர் ஷானவாஸ் முதலாக 2016 காலகட்டத்தில் வாய்ப்பு கேட்டார். அவரை வேலூர் மாவட்டத்தில் போட்டி போட வச்சோம். தமிழ்நாட்டிலேயே குறைவான வாக்கள் வாங்கினது ஆளூர் ஷானவாஸ் தான். அது மட்டும் இல்லாமல் மக்களிடத்தில் வாக்கு கட்டக்கூடிய திறமை அவர்கிட்ட இல்லை, வாக்குகளை சேகரிக்கும் திறமை இல்லாதனால அவர் தோற்று போனாருங்கிறாரு. ஆமாம், மக்களோட குட்டியில் மற்ற எல்லாரும் அறுத்து தள்ளிட்டீங்க, ஆளூர் ஷானவாஸ் மட்டும் தோற்று போயிட்டாரு. மக்கள்கிட்ட ஓட்டு கேட்குற திறமை ஷானவாஸ் இல்லையா? உண்மையிலே சொல்ல போனால் ஊடக விவாதங்களில் தன் கருத்தை ஆணித்தரமாக மிகச்சரியாக எதிராளிக்கும் புரியும்படி வைக்கக்கூடியவர் ஆளூர் ஷானவாஸ். அவர் கருத்து எனக்கு முழுமையான முரண் உண்டு. பெரியாரிய கோட்பாட்டில் எனக்கு முரண் உண்டு. நாங்கள் வாதங்களே அவர் எதிர் விவாதம் வைப்பதாக சொல்லி அந்த வாதங்களை எடுத்து வச்சிருக்காரு, அதெல்லாம் வேற. ஆனாலும் விவாதங்களை மிக கண்ணியமாக வைப்பார். ஒருமையில யாரையும் பேச மாட்டார், இழிவாக பேச மாட்டார், ஆபாசமாக பேச மாட்டார். எவ்வளவு யார் டென்ஷன் ஆகினாலும் டென்ஷன் ஆக மாட்டார். ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணக்கூடியவர். திமுகவுக்கு முட்டு கொடுப்பாரு, அதெல்லாம் ஓகே தான். முட்டு கொடுத்து முனைவர் பட்டமே வாங்கினவர் தான் அவர், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் முட்டை சரியாக கொடுப்பாப்புல, முட்டை புரியும்படி யாரும் அந்த முட்டை விட்டு கொடுக்காத அளவுக்கு முட்டை கொடுத்துருவாப்புல. அப்படிப்பட்ட ஒருத்தர் விசிகாவுடைய மிகப்பெரிய ஊடகமாக இந்த வன்னியரசு மாதிரி சில்லறைகளுக்கு மத்தியில் ஒரு நோட்டாக இருந்தவர் ஆளூர் ஷானவாஸ். வன்னியரசுலாம் சட்டசபைக்கு போய் என்னத்தை பேச போகிறாரு? முழுக்க கந்து வட்டி, கமிஷனு, கட்ட பஞ்சாயத்து, திரைத்துறையில் கட்ட பஞ்சாயத்து, சென்னையில் ஐடியில் கட்ட பஞ்சாயத்து, அங்கே பார்த்தா திருப்போரூரில் ஹெலிகாப்டர் கம்பெனியில் கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய நபர்கள் விசிகா சார்பாக சட்டசபைக்கு போகலாமா? ஆனால் கண்ணியமாக இருக்கக்கூடிய ஆளூர் ஷானவாஸ் இஸ்லாமியர் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும் மீண்டும் வாய்ப்பு இல்லை என்றால் விசிகா எப்படி ஜனநாயக கட்சின்னு சொல்லி நாம கேட்கல, விசிகாவில் இருப்பவர்களே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளர், துணை பொதுச் செயலாளர், பேச்சாளர், நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர், இப்படி பல்வேறு போஸ்டிங்கை மொத்தமாக வச்சிருக்கிற ஆசா அவர்கள் யூடியூபர் மாரிதாஸ் அவர்களுக்கும் பல்வேறு தொலைக்காட்சிகளுக்கும் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. என்னன்னா, சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடியோ ஒன்று வெளியே வந்துச்சு, 2 ஆடியோ. அந்த ஆடியோவில் இருப்பது நான் அல்ல, நான் அவன் இல்லை, நான் அவன் இல்லை, நான் அவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் அவன் இல்லை. அந்த ஆடியோவில் கலைஞர் அவர்கள் குறித்து, ஸ்டாலின் அவர்கள் குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஆராசா அப்படிங்கிற ஒரு குரல் மூலமாக வைக்கப்பட்டுச்சு. அதில் பேசியிருப்பது நான் அல்ல, அது ஏஐ தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்பட்டுச்சு. அதாவது 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் கைது செய்யப்பட்ட பொழுது என்னை யாருமே பார்க்க வரல, கனிமொழி வந்தப்பறம் தான் வந்தாங்க, திமுகவில் சாதிய பாகுபாடு இருக்குன்னு சொல்லி ஆராஸ் அவர்கள் ஏதோ ஒரு கூட்டத்துக்குள்ளே பேசுகிறார். ஒரு 4-5 பேர் இருக்கிற இடத்துல பேசியிருக்காரு, இல்லை ஒரு 1-to-1 பேசியிருக்காரு. அதை ஏதோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு, அந்த ஆடியோ தான் வெளியே வந்துச்சு. அப்படி ஆடியோ வெளியே வந்துச்சு சொன்னாங்க. ஆனால் அது ஏஐ தொழில்நுட்பம், அதில் பேசி நான் இல்லை, கலைஞர் ஸ்டாலினை ஒருபோது நான் இப்படி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை மறுத்து மாரிதாஸ் அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. மாரிதாஸ் சாரி ஆராசா, என்னால் சாரி கேட்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதை எடுத்து வச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மேடையில் பேசியிருக்காப்புல. இது ஏஐ தொழில்நுட்பம்னு சொல்லி ஆராசா சொல்கிறாரு. இது ஏஐ தொழில்நுட்பம் இல்லை, ஏஆர் தொழில்நுட்பம், ஐ மீன் ராசா தொழில்நுட்பம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து